கோயம்புத்தூர் உட்பட 8 ரயில் நிலையங்களின் குடிநீர் மாதிரிகளில் ஈகோலி பாக்டீரியா கண்டறியப்பட்டுள்ளதாக சிஏஜி அறிக்கை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருந்துள்ளது. ஈகோலி பாக்டீரியா உடலில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். 2019-20 முதல் 2023-24 ஆண்டு வரையிலான தணிக்கையில் 512 புறநகர் அல்லாத ரயில் நிலையங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அதில் 89 விழுக்காடு நிலையங்களில் அடிப்படை வசதிகள் குறைபாடு உள்ளதாக சிஏஜி அறிக்கை சுட்டிக்காட்டியது. மேலும் குடிநீர் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட 49 நிலையங்களுள் 8 நிலையங்களில் ஈகோலை பாக்டீரியா இருப்பதும் கண்டறியப்பட்டது. அந்த பட்டியலில் கோயம்புத்தூரும் அடங்கும். ஈகோலை பாக்டீரியாவால் மாசடைந்த குடிநீரை அருந்தும்போது கடுமையான வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் உயிரிழப்பு ஆபத்தும் ஏற்படும் என்கிறார் பொதுநல மருத்துவர் ஆதித்யன் குகன். உடலை பாதிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கிராம்ப்ஸ்னு சொல்லுவோம். ரொம்ப வயிறு அப்படி இழுத்து பிடிச்சி வலிக்கிறது. அதுக்கப்புறம் டயரியா, டீஹைட்ரேஷன்னால ஹார்ட் இரெகுலராக துடிக்கிறது, டெத் வரலாம். ஹைப்போடென்ஷன் சொல்லி பிபி குறையலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. வாந்தி அண்ட் வயிற்றால போகிறது ரொம்ப காமன். அப்போ டயரியா நிறைய போகும்போது ஓஆர்எஸ் எடுக்கணுங்கிற இன்டென்ஷன் நிறைய பேருக்கு இருக்காது. ஓஆர்எஸ்னால இன்னும் அவேர்னஸ் அவ்வளோ போகல. ஈகோலை குறித்த சிஏஜியின் எச்சரிக்கையை தொடர்ந்து குடிநீர் தரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் ரயில்வே துறை ஈடுபட்டுள்ளது. சுமார் 20,000 இடங்களில் தொட்டி முதல் குழாய் வரை நீர் சுத்திகரிப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்பு கொண்டுவர திட்டமிடப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈகோலை பாக்டீரியா கண்களுக்கு தெரியாது, ஆனால் ஏற்படுத்தும் பாதிப்புகள் அதிகம். பாதுகாப்பான குடிநீரே நோய் தடுப்பின் முதல் படியாகும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் பிரவீன் மற்றும் கோகிலா.